திருப்பலியினுடைய துவக்கத்தில் வருகை பவனிக்காக பீடத்திலிருந்து ஆலய தலைவாசலை நோக்கி வேகமாக நடந்து சென்று கொண்டிருந்தேன். இருபக்கமும் சிறுவர்கள் நின்று கொண்டிருந்தார்கள். அதில் ஒரு சிறுவன் என்னை பார்த்தவுடன் உன்னகைத்து கொண்டு ஃபாதர் குட் நைட் என்று சத்தமாக சொன்னான். ஆர்வமாக வந்த எனக்கு பார்த்தவுடன் மகிழ்ச்சியில் எந்த அர்த்தத்தோடு அவன் என்னை பார்த்து குட் நைட் என்று சொன்னானோ எனக்கு இன்னும் அதை ஒழுங்காக புரிந்து கொள்ள முடியவில்லை. ஒருவேளை என்னுடைய மறையுரை முடிகிற பொழுது நீங்கள் எனக்கு குட் நைட் சொல்லுவீர்கள் என்று நம்புகிறேன். அன்புமிக்கவர்களே, கோடி அற்புதர் புனித அந்தோனியாருடைய கோடி அற்புதங்கள் புரிகிற அந்தோனியாரை பாதுகாவலராக கொண்டு புனிதருக்கு பெருவிழா எடுத்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் புனிதருடைய பெருவிழா நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு மாதத்திற்கு முன்பாக அமெரிக்க பத்திரிகையான நியூயார்க் டைம்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த நாளிதழ் ஆய்வு ஒன்றை நடத்தியது. ஆய்வுக்கான கேள்வி, மனித உடல் உறுப்புகளில் மிக முக்கியமான உறுப்பு எது என்ற கேள்விதான். எனவே பல நாடுகளில் பல மனிதர்களிடம் இந்த கேள்வியை அனுப்பியிருந்தார்கள். அதில் பலரும் பல வகையான பதில்களை அனுப்பியிருந்தார்கள். சிலர் மனிதனுடைய உறுப்புகளில் அல்லது உடல் உறுப்புகளில் மிக முக்கியமான உறுப்பு கண் என்று சொன்னார்கள். பலர் மனிதனுடைய உடல் உறுப்புகளில் மிக முக்கியமான உறுப்பு இதயம் என்று சொன்னார்கள். பலர் மனிதனுடைய உடல் உறுப்புகளில் மிக முக்கியமான உறுப்பு கால்கள் என்று சொன்னார்கள். பலரும் பல பதில்களை அனுப்பியிருந்தார்கள். ஆனால் ஆய்வினுடைய முடிவு சற்று வித்தியாசமாக வந்தது. ஆய்வினுடைய முடிவின்படி ஒரு மனிதனுடைய உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகளில் மிக முக்கியமான உறுப்பு ஒரு மனிதனுடைய தோள் என்று அந்த முடிவு வந்தது. ஆச்சரியமான முடிவு. ஒரு மனிதனுடைய தோள் எப்படி ஒரு மனிதனுக்கு மிக முக்கியமான உறுப்பாக இருக்க முடியும் என்று பலரும் அந்த ஆய்வை நடத்திய நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகையை நோக்கி, பத்திரிகையாளர்களை நோக்கி கேள்வியை எழுப்பினார்கள். அந்த கேள்விக்கு அவர்கள் பதில் சொல்லி இருந்தார்கள். ஒரு மனிதன் துன்பத்தில் வருகிற பொழுது, ஒரு மனிதன் வேதனையில் வருகிற பொழுது, ஒரு மனிதன் சோகத்தில் வருகிற பொழுது, ஒரு மனிதன் கண்ணீரோடு வருகிற பொழுது, ஒரு மனிதன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்து வாடிய முகத்தோடு வருகிற பொழுது அவனை தாங்கிக் கொள்வது தோள்கள், அவனை அணைத்துக் கொள்வது தோள்கள், அவனுக்கு அன்பு காட்டுவது தோள்கள். எனவே எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதனுடைய உடல் உறுப்புகளில் மிக முக்கியமான உறுப்பாக நாங்கள் கருதுவது ஒரு மனிதனுடைய தோள் என்று பதிலளித்தார். அன்புமிக்கவர்களே, ஏன் தோள் என்று சொல்லுகிறேன் என்று சொன்னால், தோழன் என்ற வார்த்தை அந்த தோள் என்ற வார்த்தையில் இருந்துதான் வருகிறது. தோள் கொடுக்கிறவன் தோழன், தோளை காட்டிக் கொடுக்கிறவன் தோழன், நண்பனை அரவணைத்துக் கொள்கிறவன், தோளோடு சாய வைக்கிறவன் தோழன் என்ற அந்த வார்த்தைக்கு அர்த்தம் காணுவதற்குத்தான் ஒரு மனிதனுடைய உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகளில் மிக முக்கியமான உறுப்பு தோள் என்று சொல்லுகிறார். இந்த நாளில் அந்த தோழனாக, தோள் கொடுக்கிறவனாக வாழ்வதற்கு அந்தோனியாருடைய திருப்பாதத்தில் ஆண்டவர் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். யாருக்கு தோள் கொடுப்பது, யாருக்கு தோழனாக இருப்பது என்பதற்கான கேள்வியை நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தன்னுடைய மடலான, தன்னுடைய திருத்தூது மடலான அன்பின் மகிழ்ச்சியில் தெளிவாக சொல்லி இருக்கிறார். இந்த உலகத்தில் சில மனிதர்கள் காணாமல் போயிருக்கிறார்கள் என்று சொல்கிறார். கேட்பதற்கு சற்று வேடிக்கையாக இருக்கு. சில மனிதர்கள் காணாமல் போயிருக்கிறார்கள் என்று சொல்கிறார். யார் காணாமல் போயிருக்கிறார்கள்? நம்மிடம் கேட்டோம் என்று சொன்னால், குடிகாரர்கள் காணாமல் போயிருக்கிறார்கள், விபச்சாரிகள் காணாமல் போயிருக்கிறார்கள் என்றெல்லாம் நாம், பல தீவிரவாதிகள் காணாமல் போயிருக்கிறார்கள் என்று பதில்களை எல்லாம் நாம் சொல்லுவோம். ஆனால் திருத்தந்தை சொல்லுவது இரண்டு வார்த்தைகள். ஒன்று, வைத்திருக்கிறவன் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். வைத்திருக்கிறவன் என்று சொல்லுகிற பொழுது பொன்னை வைத்திருக்கிறவன், உடமையை வைத்திருக்கிறவன், செல்வத்தை வைத்திருக்கிறவன், பணத்தை வைத்திருக்கிறவன், ஏழையினுடைய வயிற்றில் அடித்து பிழைக்கக்கூடியவன், எல்லோரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவனிடம் அதிகமாக இருக்கிறது, பதவியை வைத்திருக்கிறவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான்.
ஆனால் இல்லாதவனோ இந்த உலகத்தில் இருந்து காணாமல் போயிருக்கிறான். இந்த இல்லாதவன் என்று சொல்லுவது யார்? இந்த இல்லாதவன் என்று திருத்தந்தை குறிப்பிடுவது யாரை என்று பார்க்கிற பொழுது அன்புமிக்கவர்களே, அதுதான் சாக்கடையில் உறங்குகிற மனிதர்கள், ஆதரவற்றவர்களாக கைவிடப்பட்ட அனாதை இல்லங்களும் முதியோர்கள் இல்லங்களிலும் தஞ்சமடைந்திருக்கக்கூடிய மனிதர்கள், ஒரு நாளைக்கு ஒருவேளை உணவு கிடைக்காமல் அங்குமெங்குமாக திரிந்து பசியால் தற்கொலை செய்ய துடிக்கிற அந்த உள்ளங்கள். திருவிழா வருகிற பொழுது எல்லோரும் மகிழ்ச்சியாக ஆடை அணிந்து வருகிற பொழுது ஒரு கிழிந்த ஆடையோடு அந்த ஆலயத்தில் அமர்ந்து கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிற அந்த பிள்ளை, படிக்க வழி இல்லாமல் யாராவது உதவி செய்ய மாட்டார்களா என்று கண்ணீரோடு திரிந்து கொண்டிருக்கிற அந்த குடும்பம், அந்த குடும்பங்கள் ஒரு பங்கு சமூகத்திலிருந்து, ஒரு ஊரிலிருந்து, ஒரு நாட்டிலிருந்து, ஒரு மறை மாவட்டத்திலிருந்து, ஒரு மாவட்டத்திலிருந்து காணாமல் போயிருக்கிறார்கள் என்ற செய்தியை திருத்தந்தை ஆழமாக சொல்லியிருக்கிறார். எனவே பலர் இந்த உலகத்தில் காணாமல் போயிருக்கிறார்கள். அந்த காணாமல் போன மனிதர்களை தேடி கண்டுபிடிப்பதற்காக அவர்கள் எங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், எங்கே அழுது கொண்டிருக்கிறார்கள், எங்கே செல்ல வேண்டும் என்று தெரியாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள், அந்த மனிதர்களை தேடிச் செல்வதற்காக ஆண்டவர் அந்தோனியாருடைய திருப்பாதத்தில் நம்மை அழைத்து வந்து, நீங்க காணாம போனவங்களை எல்லாம் தேடுவதற்கு ஆண்டவர் உங்களை அழைத்து வந்திருக்கிறார். அதனாலதான் காணாம போனவங்க யாரு? வேலு சாதாரண மனுஷன் தான். அவனை எல்லாரும் குழந்தை முதல் நொண்டி வேலுன்னு கூப்பிடுறாங்க. ஏன்னா அவனுக்கு கேட்பதற்கு யாரும் இல்லை. வேலுதான் பேரு. ஆனா அவனுக்கு முன்கூட்டி அவனுடைய பேரினுடைய முன்பகுதியில் இன்னொரு பேரை சேர்த்திருக்கிறோம், நொண்டி என்று. ஏனென்று சொன்னால் அவனுக்கு கேட்பதற்கு யாரும் இல்லை, அவனுக்கென யாராவது வந்து நியாயம் சொல்லுவதற்கு யாரும் இல்லை, அவனை அன்போடு வேலு என்று அழைப்பதற்கு யாரும் இல்லை. குழந்தை முதல் பெரியவர்கள் வரை அவனை பார்த்து நொண்டி வேலு என்கிறார்கள். செல்லுகிற நாயும் அவனை பார்த்து லோல் லோல் என்று குறைத்து கொண்டு செல்கிற நாய்க்கும் தெரியும் அவனுக்கு கேட்பதற்கு, நொண்டி வேலுக்கு கேட்பதற்கு யாரும் இல்லை. எனவே நாயும், சும்மா செல்லுகிற நாயும், அந்த பக்கத்து விட்டு போகும்போது பிரியாணி நாத்தம் அடிச்சும் என்று செல்லுகிற நாய் ஏழை வீட்டிற்கு செல்லுகிறது, அவரை பார்த்து குறைத்து விட்டு செல்கிறது. ஏனென்று சொன்னால் நாய்க்கு தெரியும் நொண்டி வேலுக்கு கேட்பதற்கு யாரும் இல்லை. எனவே அவனை பார்த்து குறைத்தோம் என்று சொன்னால் ரெண்டு நாய்கள் கூட சேர்ந்து வந்து நொண்டி வேலை பார்த்து குறைக்கும் என்று அவனுக்கு தெரியும். விதவை பெண் வசந்தா அவள் வெளியே செல்லுகிற பொழுது மோசக்காரி வசந்தா செல்லுகிறாள் என்று வாய்கிழிய பேசுகிறோம். ஏனென்று சொன்னால் கணவனை இழந்தவள், அவள் தவறான வாழ்க்கை வாழக்கூடும் என்று நம்முடைய உள்ளத்தில் நினைத்துக் கொண்டு அவளுக்கு நாம் பட்டம் வைத்திருக்கிறோம் மோசக்காரி வசந்தா என்று. எனவே சிறு பிள்ளைகள் முதல் அவள் செல்லுகிற பொழுது கோகுலா எங்கே போகிறாள் என்று சந்தோஷமாக கேட்கிறார். குழந்தை முதல். ஏனென்று சொன்னால் கணவனை இழந்த தாய் கேட்பதற்கு யாரும் இல்லை, பிள்ளைகள் இல்லை. அவள் வாழ்க்கையோடு போராடி கொண்டிருக்கிறாள். நம்முடைய கேள்வி எல்லாம் கோகுலா எங்கே போகிறாள் என்ற கேள்வி. எனவே கோகுலா எங்கே போகிறாள் என்ற கேள்வியை கேட்கிற நமக்கு அந்த கோகுலா ஏன் செல்லுகிறாள் என்ற கேள்விக்கான பதிலை தேட வேண்டும் என்று ஆண்டவர் இந்த நாளில் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். அன்புமிக்கவர்களே, இந்த பின்னணியில் தான் ஏழைக்கு யாரும் கேட்கவில்லை என்று நீங்கள் நினைக்காதே. ஏழைகளை எல்லோரும் ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். ஆனால் ஏழைகளுக்காக போரிடக்கூடியவராக, ஏழைகளுக்காக குரலை எழுப்பக்கூடியவராக, ஏழைகளுக்காக தன்னுடைய வாழ்க்கையை முழுவதுமாக அர்ப்பணித்தவராக ஆண்டவர் இருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. சாமுவேல் 2ஆம் நூலிலே 11-12 அதிகாரத்தில் அழகான ஒரு நிகழ்வு சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீது அரசன் சின்ன பையனை ஆண்டவர் 16-17 வயசுல, 15-16 வயசுன்னு நினைக்கிறேன், 6-7 ஆடுகளை மேய்க்க முடியாத ஒரு பையனை ஆண்டவர் என்ன செய்தார் என்று சொன்னால் அவனை திருப்பொழிவு செய்து நீ இஸ்ரவேலினுடைய அரசனாக ஆவாய் என்று சொல்லி வச்சார். அவனுக்கு இருந்த ஒரே பிரச்சனை, போருக்கு செல்ல வேண்டும். போருக்கு சென்றிருந்தான் என்று சொன்னால் அவன் அந்த பாவத்தை செய்திருக்க மாட்டான். எனவே யாரெல்லாம் சோம்பேறிகளாக இருக்கிறார்களோ, யாரெல்லாம் வேலை இல்லாமல் இருக்கிறார்களோ, யாரெல்லாம் கல்யாண கனவும் சுந்தரி என்ற சீரியலையும் பார்த்து கொண்டு கண்ணை விழித்து இருக்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் பாவத்தில் விழுவதற்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கிறது என்பதை தாவீது அரசன் தன்னுடைய வாழ்க்கையில் இருந்து சொல்கிறார். தாவீது அரசன் போருக்கு சென்றிருக்க வேண்டும், ஆனால் தாவீது அரசன் செல்லவில்லை. அவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால் பக்கத்து வீட்டில் குளித்துக் கொண்டிருந்த பத்சேபாவை பார்த்தான். பார்த்தவுடன் தனக்கு பொன் செம்பு இருந்தாலும் மண் செம்பின் மீது ஒரு ஆசை வருவது இயல்பு போல தாவீது அரசனுக்கு ஒரு ஆசை, தன்னுடைய படை வீரரான உரியாவின் மனைவி தன்னுடைய மனைவியாக்கிக் கொள்ள வேண்டும் என்ற ஆசை.
எனவே என்ன செய்கிறான் என்று சொன்னால், உரியாவை போருக்கு முன்னிறுத்தி அவனை கொலை செய்ய வேண்டும் என்று முதன்மை படை வீரனுக்கு அவன் கட்டளையிட்டு உரியாவை கொலை செய்கிறான். உரியாவை கொலை செய்துவிட்டு கள்ளனை போல தாவீது பதுங்கி இருக்கிறான். கொலை செய்துவிட்டு வந்து அடுத்தவனுடைய மனைவியை தன்னுடைய மனைவியாக்கி கொண்டு வந்து நிம்மதியாக யாருக்கும் சம்பவம் தெரியக்கூடாது என்று பதுங்கி இருப்பதை போல தாவீது அரசன் பதுங்கி இருக்கிறான். அரசன் என்று சொன்னவுடன் அந்த அநியாயத்தை கேட்பதற்கு யாரும் போகவில்லை. ஊரிலே பணக்காரன் என்று சொன்னால் அவன் அநியாயம் செய்தாலும் அவனுடைய அநியாயத்தை கேட்பதற்கு யாரும் முன் வருவதில்லை. அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் ஒரு வார்த்தை கூட அவனை எதிர்த்து நிற்பதற்கு ஒரு சமூகம் கூட முன்வராது என்பதற்கு இந்த தாவீது அரசனுடைய வாழ்க்கை சொல்கிறது. அரசனை எதிர்த்து யாரும் கேட்கவில்லை. ஐயா, நீங்க ஒரு படை வீரரான உரியாவின் மனைவியை உம்முடைய மனைவியாக்கி வைத்திருக்கிறீரே, இது தவறு என்று சொல்லுவதற்கு ஒரு நாதி கூட அங்கு இல்லை. ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், உரியாவிற்காக ஆண்டவர் இறங்கி வருகிறார். நாத்தான் என்று சொல்லக்கூடிய இறைவாக்கினரை அனுப்பி தாவீதிடம் சென்று, தாவீது ஏழைக்காக, ஏழை உரியாவுக்காக ஆண்டவர் சென்று தாவீது அரசனிடம், நீ உன்னுடைய அல்லது படை வீரனுடைய மனைவியை உன்னுடைய மனைவியாக்கி வைத்திருப்பது தவறு என்று ஆண்டவர் அவனுக்கு சுட்டி காட்டச் செய்தார் என்று சாமுவேல் 2ஆம் நூலிலே 11வது அதிகாரம் 12வது அதிகாரத்தில் நாம் படிக்கிறோம். அதை தாண்டி வருகிற பொழுது அன்புமிக்கவர்களே, அரசர்கள் நூல் முதல் நூலிலே 21வது அதிகாரத்தில் நாபோத்து என்று சொல்லக்கூடிய ஒரு ஏழைக்கு ஒரு சின்ன இடம் இருந்தது, ஒரு திராட்சை தோட்டம். அந்த திராட்சை தோட்டம் தான் அவனுக்கு வாழ்க்கை. ஒரு கட்டுமரத்தை வைத்து பிழைக்கிற ஒரு ஏழையை போல போட்டு வச்சிருக்கிறவனும் இவனை கட்டுமரத்துக்கு மேலதான் ஒரு பொறாம இருக்குல்ல. பாத்தியா சூசமிக்கையில கட்டுமரம் டெய்லி ராள் தான் படுது, அல்லது டெய்லி கனவை என்ன செய்தான் தெரியல, மந்திரவாதம் வச்சுதானா என்னன்னு தெரியல. அந்தோனியார் இப்படியும் செய்வாரா? அந்த சூசமிக்கையில தானே ஃபுல்லா கனவையெல்லாம் கொடுக்கிறார். இதுக்கு முன்னால ஒரு அடக்கத்துக்கு இங்க வந்தேன். அடக்கத்துக்கு வரும்போது அங்கியோட வந்தேன். அங்கேயே பின்னால பைக்ல தொங்க போட்டு வந்தேன். மேடையில் வந்து இறங்கு பார்க்குதேன், அங்கேயே காணல். என்னடா இது, பேக்கை இவ்வளோ ஸ்ட்ராங்காக சுத்து போட்டிருந்தேன், அங்கேயே காணல். அடக்க புஸ்தகம் போகணுமே, என்ன செய்வது? அங்கேயுமாக அங்கிருந்து ஒருவரை அனுப்பினேன். ஐயா, அந்த வழியோரம் வந்து பாருங்க, ஏதாவது ஒரு வெள்ளை பை தஞ்சி, ஜோசியம் பார்க்க வந்த ஆளை நினச்சிடக்கூடாது, தஞ்சி, ஒரு தஞ்சியில் தான் கொண்டு வந்தேன். ஆனால் காணல. அது அங்கேருந்து ஒரு ஆள் தேடி வந்தார். நான் இங்கிருந்து புறப்பட்டு நம்ம அம்மாண்டு விழுவர போனேன். அங்கி கிடைக்கல. பிறகு நம்ம பபியான்ஸ் ஃபாதர் பெரிய அங்கி, நம்ம சின்ன ஆள் பெரிய அங்கியை போட்டு விட்டு ஒரு கயிறையும் கட்டு விட்டு பூச வச்சு. எனக்கு பயங்கரமான கோபம். இந்த அந்தோனியார் இப்படி பண்ணு போட்டாரே மனுஷன். இந்த அடக்கத்து அந்தோனியார் கோயில் வந்திருக்கும். அவர் காணாமல் போன பொருளை கண்டுபிடிக்கக்கூடிய அந்தோனியார் என்று சொல்கிறார். என் அங்கேயே காணாமல் போயிடுச்சு, வேற எதுவும் காணாமல் போனா கூட பிரச்சனை இல்லை. ஒரு மோதிரமோ அல்லது பணமோ ஏதாவது போனா கூட, அங்கி காணாமல் போனோன்னு எனக்கு பயங்கரமான சோகம். என்ன செய்யணும்? பூசை முடிஞ்சு போகும்போது மனசூழ நினைச்சிருப்போம், நீர் உண்மையான ஆளாக இருந்தேன்னு சொன்னான், நீர் இந்த காணாமல் போன பொருட்களை கண்டுபிடிக்கக்கூடியவராக இருந்தான்னு சொன்னா, எனக்கு இன்னைக்கு நான் அங்கே போய் சேர்றது முன்னால எனக்கு அங்கி கிடைக்க வேண்டும் என்று போய் கொண்டிருக்கிறேன். ஒரு கடையில் பார்க்கிற பொழுது வாழைப்பழம் தொங்கி கொண்டிருக்கிறது, ஒரு கொலை தொங்க, அந்த கொலையோடு சேர்த்து அந்த தஞ்சியும் தொங்க போட்டு இருக்கிறார். இந்த வாழைப்பழ கொலையோடு அந்த அங்கியும் தொங்கி கொண்டு நான் போய் சொன்னேன், சார் ஐயா நான் ஃபாதர் ஆகும் என்று சொன்னேன். அவர் என்ன நம்பவே இல்லைப்பா. போங்க தம்பி, நீங்கள் ஃபாதர்னு சொல்கிறீங்க, என்ன அடையா? நான் சொன்னேன், நான் இந்த பங்கில் உள்ள ஃபாதர். அந்த தஞ்சி, ஒரு தஞ்சி, அந்த தஞ்சிக உள்ள ஒரு வெள்ளை அங்கி இதுதான் உள்ள இருக்கு. அவர் திறந்து பார்த்தார், சொன்னது போல அந்த வெள்ளை தஞ்சி ஒரு அங்கி. அப்போ அந்தோனியார் புதுமைகள் செய்கிற அந்தோனியார் அவனுக்கு மட்டும்தான் கொடுக்கிறார் என்ற எண்ணத்தோடு இருக்கிற அந்த நேரத்தில் ஏழைக்கு இருந்த ஒரே தோட்டம் நாபோத்தினுடைய திராட்சை தோட்டம். திராட்சை தோட்டத்தில் போய் கொஞ்சம் வேலை செஞ்சு, இதன் மீது ஆகாபிற்கு ஒரு ஆசை. ஆகாபு இஸ்ரேல் அரசன். அதற்கு உடன் போகிறாள் யார்? நம்முடைய மனைவி, அவளுடைய மனைவி, நம்முடைய மனைவில நம்ம ஆகாபுடைய மனைவி இசபெல். இசபெல் வழக்கமாக ஆண்கள் தவறு செய்கிற பொழுது அல்லது ஒரு காரியத்தை செய்கிற பொழுது தூண்டி விடக்கூடியவர்களாக அதிகமான நேரம் இருப்பது பெண்கள் என்பதை இந்த நிகழ்வில் இருந்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தெருவில் சண்டை வருவது, பைப்பில் சண்டை வருவது, அல்லது ஊரில் சண்டை வருவது, தெருவில் அன்பியங்களை சண்டை வருவது, அந்த மனுஷன் நல்ல மனுஷன் தான்மா. அந்த மனுஷனை தூண்டு விடக்கூடிய இந்த பெண்கள், அவங்களுக்குள்ள ஏதாவது இந்த சாரி உடுக்கிறதுல ஏதாவது பிரச்சனை வந்திருக்கும், அந்த 2 வீட்டுக்காரன், அல்லது ஏதாவது பைசா கொடுக்குற வாங்குறதுல ஏதாவது பிரச்சனை வந்திருக்கும். இதை இந்த மனுஷன் தொழில் முடிஞ்சு வந்தோன்னு அவர் கொஞ்சம் நேரம் உறங்கலான்னு சொல்லிட்டு போகும்போது, கேட்டீங்களா
அவ பச்சை சாரி உடுத்துட்டு எப்படி போலாம்? இல்ல அவ பச்சை சாரி உடுத்துட்டு போனா உனக்கு என்ன, மஞ்சள் சாரி உடுத்துட்டு போனா உனக்கு என்ன? அவ்வளவு விடக்கூடாது. உன்னை இவர் ஒரு கோட்டரையும் போட்டு வந்து சண்டை வைப்பது போல ஆகாபு உறங்க சென்றார். இசபெல் அவரை தூண்டிவிட்டு என்ன செய்கிறார் என்று சொன்னால், நாபோத்தினுடைய திராட்சை தோட்டத்தை அபகரிக்க செய்து ரத்தம் சொட்ட சொட்ட ஊரார் கூடி அவருக்கு எதிராக கடவுளை பழித்துரைத்தான் என்று சொல்லி பொய் குற்றம் சாட்டி அவன் மீது கல்லறையை வைத்து அவரை கொலை செய்தார்கள். அந்த நேரத்தில் நாபோத்திற்காக கேட்பதற்கு யாரும் இல்லை. ஆண்டவர் இறங்கி வந்து எலியா இறைவாக்கினர் வழியாக ஆகாபிடம் சென்று அவர் எப்படி இறந்தானோ அதுபோல நீயும் அதே இடத்தில் ரத்தம் சொட்ட சொட்ட சிந்த அதே இடத்தில் ஆண்டவர் உன்னை பழி தீர்ப்பார் என்று சொல்லி எலியா இறைவாக்கினர் வழியாக ஆண்டவர் சொல்லி அனுப்புகிறார். அன்புமிக்கவர்களே, கடவுள் எப்படிப்பட்டவர் என்று பாருங்கள். யாரும் இல்லையே என்று தவிக்கிற ஏழைகள், யாருமே எங்களை கண்டுகொள்ளவில்லை என்று சொல்லக்கூடிய ஏழைகள், யாருமே எங்களுக்காக நியாயம் கேட்க வரவில்லை என்று தவிக்கிற ஏழைகளுக்கு சார்பாக ஆண்டவர் செயல்படக்கூடியவராக இருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். புதிய ஏற்பாட்டிற்கு வருகிற பொழுது ஆண்டவர் மார்க்கு நற்செய்தி 12வது அதிகாரத்தில் ஒரு ஏழை கைம்பெண்ணை ஆலயத்தில் வைத்து அந்த பெண் போட்ட காணிக்கையை ஆண்டவர் புகழ்ந்து பேசுகிறார். இல்லையா? ஆமா இல்லையா? பேசுகிறார். ஏன் பேசுகிறார்? எருசலேம் ஆலயத்தில் 13 உண்டியல்கள் உண்டு. அந்த 13வது உண்டியல் எதற்காக வைக்கப்பட்டிருந்தது என்று சொன்னால் ஏழைகளுக்காக வைக்கப்பட்டிருந்தது. எனவே இந்த ஏழை கைம்பெண் சென்று அந்த 13வது உண்டியலில் 2 செப்பு காசு போட்டிருக்கிறாள். 2 செப்பு காசு என்று சொல்வது 2 நாள் வேலை கூலி. எனவே 2 நாள் வேலை கூலியை ஒரு விதவை பெண், ஆதரவற்ற பெண் போட்டதை பார்த்து நம்ம வழக்கமாக என்ன சொல்லுவோம்? இருந்ததை எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட கொடுத்துட்டார் என்று அருள் பணியாளர்களோ அல்லது பலர் பிரசங்கம் சொல்லுவதை நீங்க கேட்டுங்க. அப்படி இல்லம்மா, அது இருந்தாலும் அதையும் தாண்டி இந்த ஏழை கைம்பெண்ணை போல கடியப்பட்டணம் ஊரில் பல ஏழைகள் இருக்கிறார்கள் என்பதை ஆண்டவர் நமக்கு சுட்டி காட்டினார். 2 செப்பு காசுகளோடு சாப்பிட வழி இல்லாமல், உடுக்க உடை இல்லாமல், உறங்க இடம் இல்லாமல் பல ஏழைகள் இருக்கிறார்கள் என்பதை ஆண்டவர் அந்த ஏழை கைம்பெண்ணை சுட்டி காட்டி நமக்கு சொல்லி இருக்கிறார். நம்ம வழக்கமாக எல்லாவற்றையும் கொடுத்து விட்டாள் என்று சொல்ல இல்லை, அவள் இல்லாமல் இவளை போல ஏழை கைம்பெண்ணை போல இந்த சமூகத்தில் நிறைய பேர் இருக்கிறார்கள் என்று சுட்டி காட்டுவதற்காகத்தான் ஆண்டவர் அந்த நிகழ்வை கண்டிப்பாக நமக்கு சொல்லி இருக்க வேண்டும். எனவே நிறைய ஏழைகள் இருக்கிறான். ஏழையினுடைய வீட்டில் விறகினால் அடுப்பு எரியவில்லை, மாறாக பசியால் வயறு எரிகிறது என்று கவிஞன் ஒருவன் சொன்னான். ஏழையின் வீட்டில் விறகினால் அடுப்பு எரியவில்லை. நீங்க நினைக்கிற விறகினால் அடுப்பு எரிஞ்சவங்க ரொம்ப சந்தோஷமா பிரியாணி அல்வா எல்லாம் கிண்டி சாப்பிட்டு இருக்கிறாங்க. இல்லை, அவர்களுடைய பசியினால் வயிறு எறிந்து கொண்டிருக்கிறது. எனவே நான் இந்த கொரோனா சூழலிலே அண்மையிலே ஒரு செய்தியை வாசித்தேன். இன்று உலகத்தில் பட்டினி என்ற ஒரு வைரஸ் பரவி கொண்டிருக்கிறது. அந்த வைரஸ் ஒரு நாளைக்கு 8000 குழந்தைகளை கொல்லுகிறது. அதை பற்றி யாரும் கவலைப்படுவதில்லை. ஏன் என்று சொன்னால் அந்த வைரஸ் பணக்காரர்களை தாக்குவதில்லை என்று எழுதியிருந்தான். பணக்காரர்களை பட்டினி என்ற வைரஸ் தாக்குவதில்லை. பணக்காரர்களை தாக்கியிருந்தார்கள் என்று தாக்கியிருந்தது அந்த வைரஸ் என்று சொன்னால் இன்று எல்லோரும் அந்த பட்டினியை போக்குவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று யோசித்திருப்பார்கள். ஆனால் அது பட்டினியை போக்கவில்லை, மாறா பட்டினியை போக்கி உணவை கொடுக்கவில்லை, மாறாக அது ஏழைகளை பாதிப்பதால் ஒரு நாளைக்கு 8000 குழந்தைகள் இறந்து கொண்டிருப்பதை இந்த சமூகம் கண்டுகொள்ளவில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் அன்புமிக்கவர்களே, அப்படிப்பட்ட புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக, ஏழைகள் மீது கரிசனை கொண்டவர்களாக, ஏழைகள் மீது அன்பு கொண்டவர்களாக நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் இந்த நாளில் இந்த மைய சிந்தனையை நமக்கு தந்திருக்கிறார். நம்முடைய புனிதர் கூட அன்புமிக்கவர்களை இந்த ஏழைகள் மீது கரிசனை கொண்டவராக இருந்தார். நம்முடைய கோடி அற்புதர் புனித அந்தோனியார் கூட வாழ்க்கையில் ஏழைகள் மீது தனிப்பட்ட அன்பும் கவனமும் பாசமும் கொண்டவராக இருந்தார். ஒரு முறை மறையுரையாற்ற சென்ற பொழுது ஒரு வீட்டில் தங்க வேண்டிய சூழல், செல்ல வேண்டிய சூழல். வழக்கமாக உங்களுக்கு தெரியும், பணக்கார வீடுகளை நாடி செல்லுகிற போதிக்கக்கூடிய மனிதர்களுடைய மத்தியில் அந்தோனியார் என்ன செய்திருக்கிறார் என்று சொன்னால் ஒரு ஏழையினுடைய வீட்டிற்கு சென்றிருக்கிறார். அந்தோனியார் சென்ற மகிழ்ச்சியில் அந்த அம்மாவிற்கு என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை. உடனே என்ன செய்திருக்கிறாள் என்று சொன்னால், அந்தோனியார் வந்த சந்தோஷத்துல வீட்டில் பார்த்தா ஒண்ணுமே இல்லை, தண்ணி மட்டும்தான் இருக்கிறது. தண்ணியை எப்படி கொடுப்பது என்று பார்க்கிற பொழுது தண்ணி கொடுப்பதற்கு குவளை இல்லை, கப்பு இல்லை. உடனே என்ன சென்றிருக்கிறார்கள் என்று சொன்னால், பக்கத்து வீட்டிற்கு சென்று, சூசை மேரியுடைய வீட்டிற்கு சென்று
சூசமேரியினுடைய வீட்டிற்கு சென்று ஒரு கப்பு வாங்கிட்டு வந்திருக்காங்க. அது சூசமேரி சில்வர் கப்பு கொடுத்தா என்ன, அழகான பழ வளர்க்கக்கூடிய பணக்கார கண்ணாடி கப்பை கொடுத்து பயங்கரமான சந்தோஷத்தோட வந்து தண்ணியை ஊத்து அந்தோனியாரை கையில கொடுக்கவும் படார் என்று கப்பு விழுந்து தூசு. ஐயோ, சாதாரண காரியத்துக்கே சூசமரியா சாரியை தூக்கிட்டு ஹேய் என்று நிற்ப. கண்ணாடி கப்பு உடஞ்சா விடுவாளா? சம்பவத்தை வெளியும் சொல்ல முடியாது. ஏன்னா கூடின கப்பையும் தந்து விட்டா. யாரு? அந்தோனியாரு கப்பு தண்ணியை கொடுங்க. கப்பு உடஞ்சி போச்சு. அவள்கிட்ட போய் எப்படி சம்பவத்தை சொல்ற? இந்த பார்க்கிறார் அந்தோனியார். நம்ம அம்மா சோகத்தோட பெருமூச்சு போச்சுன்ன சம்பவம் அவ்வளவுதான் என்று சொன்னார். அந்தோனியார் பார்த்தார், சூசமரியா விட மாட்டா, ஒரு வழி பண்ணுதான் விடுவான்னு சொன்னோன்னா என்ன செய்திருக்கிறார் என்று சொன்னால், அன்பு மிக்கவர்களே, அந்த கண்ணாடி குவளையை ஒட்ட வைத்து புதுமை செய்து சூசமரியாளுடைய தாக்குதலிலிருந்து இந்த ஏழை பெண்ணை காப்பாற்றியதாக அந்தோனியாருடைய வாழ்க்கை சரித்திரத்தில் ஒரு நிகழ்வு சொல்லுது. அப்படி என்று சொன்னால் அன்புமிக்கவர்களை, நம்முடைய புனிதருடைய அந்த கரிசனையும் அன்பையும் பாருங்கள். எந்த அளவிற்கு பாசம் மிகுந்தவராக இருந்திருக்க வேண்டும், எந்த அளவிற்கு ஏழையை அன்பு செய்யக்கூடியவராக இருந்திருக்க வேண்டும், எந்த அளவிற்கு ஏழை மீது ஒரு பாசம் காட்டி அவர்களை அரவணைக்கக்கூடியவராக அந்தோனியார் இருந்திருக்க வேண்டும் என்று யோசித்து பாருங்கள். ஆனால் இன்று அப்படி இல்லை. இன்று அப்படி இல்லை. ஒண்ணு இல்லாதவன் சொன்னா குடும்பம்னு சொல்லுவோமாமா. ஏழை சித்தப்பா ஏழையா இருப்பாங்க, ஒரு 5 பொம்பளை பிள்ளைங்களோட. யார்கிட்ட போய் தான் எங்க சித்தப்பான்னு சொல்லுவீங்களா? சொல்றது இல்லை. அதே நேரத்துல எங்கிருந்தோ வந்த ஒருத்தன் சுத்து மாமனுக, மச்சானுக, மருமகனுக, மாமியாருக, கிளவி பாட்டிக, அடுத்தது வந்து மச்சினனுக அல்லது நாத்து நாளுக. ஓ, என்னப்பா இவ்வளோ சுத்து பார்த்தான்னு சொன்னா அவர் வந்து என்ன வேலையில் இருப்பாரு? பஞ்சாயத்து ஆபீசரா இருப்பார். பஞ்சாயத்து ஆபீசரா இருக்கிறது இங்க சுத்து அங்க சுத்து இங்க சுத்தோ. பஞ்சாயத்து தலைவர் யாருன்னு தெரியுமா? என்னுடைய சித்தப்பாக, பெரியப்பாக, மாமனாருக, அந்தோனியம்மாளுடைய. ஓ, என்னப்பா இவ்வளோ இதை தாண்டு போய் அவர் சொந்தம். நம்ம சித்தப்பா அப்பாவுடைய அவள் நம்மிடம் பணம் கேட்பாள், எப்படி நம்ம கொடுப்பது என்று நிறைய பேர் போவதே இல்லை. முன்னொரு காலத்தில் மீன் பிடித்து கொண்டு வரும்போது பங்கு வைக்கிறது உண்டு. ஒரு 5 சாலை கொண்டு வந்தாங்கன்னா பக்கத்து வீட்டில் கொடுக்கறதெல்லாம் உண்டு. இப்போ அல்வாக்கு என்னன்னா அங்கே பக்கத்தில் மனம் அடிக்கும்னு சொல்லிட்டு ஸ்ப்ரே அடிக்கக்கூடிய ஆட்கள் தான் நிறைய பேர் இருக்கும். அந்த பிள்ளை தெரிஞ்சிட்டான்னு சொன்னா பயங்கரமாக போயிருந்து ஸ்ப்ரே அடிக்கக்கூடிய ஆள். அப்போ மனிதனுடைய மனநிலை எப்படி மாறிக்கொண்டிருக்கிறது. உறவு என்று சொல்லுவது யாரை? இரக்கம் காட்டுகிற அந்த மனநிலை நமக்கு எப்படி வருகிறது? அதெல்லாம் இறந்து போய்விட்டது. இந்த மனிதன் வீங்கிய தலையோடும் சுருங்கிய இதயத்தோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். தலை வீங்குகிறது, அறிவு பெறுகிறது, அறிவு பெருகிக் கொண்டிருக்கிறது. ஆனால் மனிதனுடைய இதயம் சுருங்கி கொண்டே இருக்கிறது. அங்கு அன்பு இல்லை, பாசம் இல்லை, கரிசனை இல்லை, இரக்கம் இல்லை. அதுவும் குறிப்பாக ஏழைகள் மீது எந்த அன்பும் இல்லாமல் வாழக்கூடிய ஒரு சமூகம் வாழ்ந்ததாகவோ வளர்ந்ததாகவோ எந்த சரித்திரத்திலும் இல்லை. எனவே நான் முதலில் சொன்னது போல உங்களுடைய தோள்கள் ஏழைகளுக்கு சாய்ந்து கொள்ள இரக்கம் காட்டுமே என்று சொன்னால், அது இடம் கொடுக்குமே என்று சொன்னால், நீங்கள் உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான உறுப்பு தோள். ஆமென். அன்புக்குரியவர்களே,